ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணும் இல்லையா? அத்தை காலையில என்ன சாப்பிட்டீங்க? அத்தை நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க அத்தை. அத்தை சொல்லுங்க அத்தை. இல்ல அவங்க எதுவும் சாப்பிடலம்மா. எவ்வளவோ சொன்னேன் கேட்கல. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொன்னேன். அவங்க சாப்பிடவும் இல்ல, பிபி மாத்திரை போட்டுக்கவும் இல்ல. வீட்டை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதான் மயக்கம் வந்துருச்சு. என்னத்த டாக்டர் டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லிருக்காருல, சாப்பிடாம வந்து பாருன்னு எந்த சாமியும் சொன்னதில்ல. அத்தை நம்ம உடம்ப நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். ஆமா, சாப்பிட்டு என்னத்த பண்றது? நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே. இப்படி எல்லாம் நடக்கும்னு யார் யோசிச்சா சொல்லு? பெத்த பொண்ணுக்கு எதுவும் செய்ய முடியாம நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதை ஊட்டி விடுங்க. என்னத்த நீங்க சாப்பிடுமா. மனசெல்லாம் பாரமா இருந்துச்சு. அதான் கோயிலுக்கு போனா மனசுல இருக்கிற பாரம் குறையுன்னு மகாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்தேன். அத்தை இந்தாங்க சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடுங்க அத்தை. அப்படி என்ன உங்களுக்கு கவலை? நாங்க எல்லாருமே இங்க தானே இருக்கோம். இந்தாங்க. பாத்து. நீங்க எல்லாம் இங்க இருக்கிறது தான் என் கவலையே. இப்படி ஒரு மருமக யாருக்கு கிடைப்பா? உங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாங்க அங்க இருக்க வேண்டியதா இருக்கு. பெத்த பிள்ளையோட நல்லது கெட்டது எதுலயும் கலந்துக்க முடியாம உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால் அங்க இருக்கவே முடியல. இதோ புதுசா கல்யாணமானவளுக்கு பெத்த தாயா நான் செய்ய வேண்டியது எதையுமே செய்ய முடியல. பெத்தவனுக்கு பயந்து உங்களெல்லாம் தள்ளி வச்சது என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அம்மாவுக்கு எப்பவுமே உங்க நினைப்பு தான் வேலு. உங்களை பத்தி நினைக்காத நேரமே இல்லை. ஐயோ, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. அத்தை இந்த வனவாசம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க நாம ஆசைப்பட்ட மாதிரி ஒன்னா இருக்கலாம். இந்தாங்க சாப்பிடுங்கம்மா. அந்த நாளுக்காக தான் நானும் உன் மாமாவும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தாங்க அத்தை, தண்ணியை குடிங்க. அப்படியெல்லாம் பேசாதம்மா. இன்னும் 100 வருஷத்துக்கு நீ நல்லா இருப்ப. போதுமாடா, 200 வருஷம்னு தான் சொல்ல. நாங்க இருக்க போற கடைசி காலத்துல எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும். அதாண்டா எனக்கு சந்தோஷமே. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நம்ம குடும்பம் பிரியாம ஒன்னா இருக்கும்னு தான் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு செல்வி. இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். தங்க தட்டுல தாங்க வேண்டிய ஒண்ணு இப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்கோம். அத்தை உங்க பையன் கூட குடிசையில இருந்தாலும் அது எனக்கு மாளிகை தான். எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும். பூஜா, அம்மா வேலு, பூஜாவுக்கு தாலி பிரிச்சு போடணும்டா. இவ கல்யாணத்தை தான் முன்னாடி நின்று பார்க்க முடியல. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஆவது நல்லபடியா நடத்தணும்டா. ஆமா வேலு, கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குறது ரொம்ப முக்கியம். பூஜாவுக்கு நம்ம தாலி பிரிச்சு கோத்தாதான் எங்க எல்லாருக்குமே திருப்தியா இருக்கும். கோயில்ல கூட நானும் அம்மாவும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சீக்கிரமா மொத்த குடும்பமும் சேர்ந்து இந்த விசேஷத்தை நல்லபடியா பண்ணணும்டா.
நானே இத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன் அண்ணி. ஆனா இப்போ நடக்கிற பிரச்சனையில எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அதான் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல,